ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானை விட அதிகமாக ஒரு மனிதனை பாடாக படுத்தக்கூடியது புதன் பகவான் தான். அந்த அதிபதி தான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கே அதிபதி. பாரம்பரிய ஜோதிடத்தின் மூலமாக புதன் அப்படிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுமா இருக்கும்? அறிவுத்திறன் அதிகம், பேச்சு திறன் அதிகம், வணிகம் அதிகம், தகவல் பரிமாற்றம் அதிகம், கல்வி, புத்திசாலித்தனம், கணக்குத்திறன், புதிய சிந்தனை, இது எல்லாமே அதிகம். இதெல்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அத்தனை உங்களுக்கு சிக்கலை கொடுத்து தான் சரி பண்ணுவார். உங்களை ஒரு மனிதன் ஒரு பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் மட்டும்தான். இந்த மிதுன ராசிக்காரர்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் பகடக்காயாக பயன்படுத்துவார்கள். உங்களை பயன்படுத்தி பலர் சம்பாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. பலருக்கு நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து உங்களுக்கு துரோகங்களை மட்டுமே அதிகமாக செஞ்சுருப்பாங்க. மனசார நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க. உங்கள் மனசு வலிக்கிற அளவுக்கு நிறைய பேர் உங்களோட வார்த்தைகளாலேயோ உங்களை புண்படுத்தியிருப்பாங்க. தேவையில்லாத சட்ட சிக்கல்களையும் சண்டை சிக்கல்களையும் நிறையாவே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கையில் என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தவிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் வருவான். அவன் அவங்ககிட்ட அதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லுவான். நீங்களும் நம்பி போவீங்க. திடீர்னு பார்த்தா அவன் தான் இருக்கிறது உங்களை வச்சு செஞ்சுட்ருப்பான். இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை சந்தித்த ஒரு ராசி நீங்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இயல்புகள் அப்படின்னா வேகமாக சிந்திப்பீங்க, டக்குன்னு முடிவு எடுப்பீங்க. ஆனால் அது எப்படி தான் அந்தளவுக்கு ஐடியாலஜியாக நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு தெரியாது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அதிகமான ஆர்வம் இருக்கக்கூடிய ராசி. பேசும் திறன் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கிட்ட. பேசுகிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் அதுலேயுமே சிந்தித்து பேசுகிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இருக்கும். ஒரு இடத்துல பணம் இல்லாத இடத்துலையும் உங்களால் சர்வே பண்ண முடியும், பணம் இருக்கிற இடத்துல சர்வே பண்ண முடியும், படித்தவர் இருக்கிற இடத்துல சர்வே பண்ண முடியும், படிக்காதவங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு சர்வே பண்ண முடியும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்க முடியும். அதே போல் நட்பு ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. ஒரே வேலையில் நீண்ட நேரம் இருப்பதை விரும்ப மாட்டாங்க. தேவையில்லாமல் ஒரே இதையே திருப்பி பண்ணுறது நீங்கள் விரும்ப மாட்டீங்க. புதிய அனுபவங்களை தேடிக்கொண்டே இருப்பீங்க. நகைச்சுவை உணர்வு அதிகம் உங்கள்கிட்ட. எல்லாருடனும் எளிதில் பழகுவாங்க. அறிவின் மூலம் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். தற்போது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மனதில் என்ன தோணுது தெரியுமா? இந்த காலகட்டத்தில் பல மிதுன ராசிக்காரர்களோட மனதில் எனக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு கிடைக்குமா, வேலை மாற்றலாமா, இந்த முடிவு சரியானதா, நான் செய்யக்கூடிய முயற்சிக்கு எப்போ முழு பலன் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோமே, ஒரு வாய்ப்பாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதை எப்படி இந்த வாய்ப்பு பயன்படுத்தலாமா வேண்டாமா, அதனால் நல்ல வாய்ப்பாக என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். வேலை மாற்றலாமா அப்படின்னு நீங்கள் மைண்டில் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இல்லை வேறு ஏதாவது அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கான பதில்களை தேடிட்டு இருப்பீங்க. இந்த முடிவு சரியானது தானா அப்படின்னா அதை ஒரு சிந்திச்சிட்டு இருக்கீங்க. நான் செய்யும் முயற்சிக்கு எப்போது முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதே ரொம்ப டீப்பாக சிந்திச்சிட்டு இருக்கீங்க. இந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஒரு மைண்டில் தாட்டாகவே ஓடிட்டுருக்கு. மேலும் தொழில் மாற்றம் உங்களுக்கு இருக்குமா, தொழில் மாற்றத்தினால ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா, அதெல்லாம் யோசிக்கிறீங்க. புதிய வருமானத்தை பற்றி சிந்திச்சிட்ருக்கீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளை சிந்திச்சிட்ருக்கீங்க. டிஜிட்டல் தொழிலை பற்றி சிந்திச்சிட்ருக்கீங்க. புதிய நட்புகளை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அது வேணுமா வேண்டாமா, அது எப்படி இருக்க போகுது, அதை பற்றின கேள்விகளும் இருக்குது. முதலீடை பற்றி முக்கியமான ஒரு விஷயம், முதலீடை பற்றி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக தான் இந்த வீடியோவே பார்க்க வந்தோம் சார் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர். இந்த மாதிரி பல சிந்தனைகளோடு நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க. இந்த அதிகமான சிந்தனைகளுக்கான பதில்கள் தான் இந்த வீடியோ பண்ணி சொல்லலாம். இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் பிறப்பு ரகசியம் அப்படின்னா அறிவு, தொடர்பு மற்றும் மாற்றத்தினுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படிங்கிறடைய ஒரு மாற்றத்தினுடைய ராசியாக தான் இந்த ராசி கருதப்படுதுங்க. எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் கொண்டவங்க நீங்கள். ஒரு விஷயத்தை பல கோணங்களில் சிந்திப்பாங்க. மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் திறன், மற்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய பேச்சு திறன் கொண்டவங்க நீங்கள். புதிய தொழில்நுட்பங்களை விரைவாக கற்றுக்கொள்ளுவாங்க. அறிவின் மூலம் உயர வேணும் அப்படிங்கிற நோக்கம் அதிகமாகவே இருக்கும் உங்கள்கிட்ட. ஆனால் வாழ்க்கை இவங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? எல்லா வாய்ப்புகளையும் துரத்துவதற்கு பதிலாக ஒரு இலக்கில், அதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதில் கவனம் செலுத்தினா பெரிய வெற்றி கிடைக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கு சார்ந்தே நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு அப்படிங்கிறத இந்த வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதுன ராசியினுடைய பலமான குணங்கள் என்ன அப்படின்னா அறிவுத்திறன் அதிகம், புதிய விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அதிகம். 10 பேர் உட்காந்துருக்குறாங்க, அந்த 10 பேருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதோட ஃபுல் ஃபார்முலாவே நீங்கள் கற்றுப்பிடுவீங்க. அடுத்து இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணி சொல்லிடுவீங்க. பேச்சு திறன் உங்கள்கிட்ட அதிகம். மக்களை கவரக்கூடிய வகையில் பேசக்கூடிய திறன் உங்களுக்கு ரொம்ப அதிகம். நட்பு மனப்பான்மை, எளிதில் அனைவருடனும் பழகுவாங்க. ஸோ டக்குன்னு அடுத்து எல்லாத்தையும் பழக ஆரம்பிச்சுங்க. மாற்றத்தை ஏற்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகம். சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வதற்கான திறன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். படைப்பாற்றல் ரொம்ப அதிகம். புதிய யோசனைகளை உருவாக்குவீங்க. அதனால் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் உருவாக்குவீங்க. வணிக அறிவு, அதாவது வாய்ப்புகளை கண்டறியக்கூடிய திறன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. மிதுன ராசியினுடைய சவால்கள் அப்படின்னா ஒரே நேரத்தில் பல வேலைகளை தொடங்குவாங்க. ஒரு முடிவில் நீண்ட நேரம் நிலைத்திருக்க சிரமம்.
மனநிலை அடிக்கடி மாறக்கூடிய ஒரு நபர் நீங்கள். அதிக யோசனை உங்கள்கிட்ட இருக்குது. கவனம் சிதறுவது ரொம்ப அதிகங்க. அதாவது கவன சிதறல்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப அதிகம். அதே போல் அவசரமான வாக்குறுதி கொடுக்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சில நேரங்களில் எனக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு, ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் மற்றவரிடம் எப்படி பழகுவாங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க நகைச்சுவையாக பேசுவாங்க. அதில் நகைச்சுவை இருக்கோ இல்லையோ, நகைச்சுவைன்னு நினச்சி பேசுவீங்க. ஆனால் அதுக்கும் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அன்றைக்கி தான் நீங்கள் வந்து உணர்வீங்க. அனைவரையும் மதிக்கக்கூடிய நபர். உங்களை பார்த்து இவங்க வந்து அவனை மதிக்காத ஆள் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. புதிய நட்புகளை எளிதில் உருவாக்குவாங்க. டக்குன்னு ஒரு நட்பு உருவாகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும், அதனால் டக்கு நட்பு உருவாக்கிடுவீங்க. உதவி செய்ய முன்னுருவாங்க. இதில் 2 பேர் இருக்காங்க, எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட். டக்குன்னு ஒருத்தர் பழகிறது, இன்னொருத்தர் கொஞ்சம் விட்டு தான் பழகுவீங்க. கலகலப்பான சூழலை விரும்புவாங்க. டக்குன்னு நீங்கள் தான் முன்னேறினீங்க அப்படின்னாலும் கலகலப்பான சூழல், அந்த சூழல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூழலில் நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா மாதிரி பயன்படுத்தி அந்த ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, அந்த 10 பேர்த்தையும் ஒரு ஹாப்பி மோட்லேயே வச்சுருப்பீங்க. ஆனால் மனதில் இருக்கக்கூடிய கவலையை எல்லாரிடமும் பகிர மாட்டீங்க. உங்கள் கவலை உங்களுக்கு தான் தெரியும். எவன் ஒருத்தன் வெளியே சிரிக்க வைக்கிறானோ அவனோட வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கும்பாங்களா, அந்த மாதிரி மற்றவங்க சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிற நீங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. மற்றவர்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? பலர் இவங்களை புத்திசாலியாகவும் பார்ப்பாங்க, பேசும் திறன் கொண்டவர்களாகவும் பார்ப்பாங்க, நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாக பார்ப்பாங்க, சுறுசுறுப்பானவர்களாக பார்ப்பாங்க, சமூகத்தில் எளிதில் பழகுபவர்களாக பார்ப்பாங்க. ஆனால் சிலர் அடிக்கடி கருத்தை மாற்றுபவர். இந்த ராசியிலேயே ஒரு விஷயத்தை நிலையாக இல்லாதவங்க. இதெல்லாம் தவறான புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை டக்குன்னு தவறாக புரிஞ்சுக்குவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏமாற்றங்களும் துரோகங்களும் மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னா உறவுகள். அதிக நம்பிக்கை வச்சதால் ஏமாறுவீங்க. எல்லாரிடமும் நெருக்கமாக பழகியதால் ஏமாறுவீங்க. நண்பர்கள் அப்படின்னா ரகசியங்களை பகிர்ந்ததால் நண்பர்கள்ட்ட ஏமாறுவீங்க. துரோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்களுக்காக அதிகம் செய்ததால் துரோகத்தை அனுபவிப்பீங்க. அவசர முதலீடு. இந்த அவசர முதலீடு அப்படிங்கிறது நீங்கள் உங்களை தப்பு சொல்ல முடியாது, டக்குன்னு அதுவாகவே நடக்கிறது தான். சரிபார்க்காமல் ஒப்பந்தம் செஞ்சீங்க அப்படின்னா மாட்டுவீங்க. நம்பி பணம் கொடுத்தா மாட்டுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போது துரோகம் வரலாம் அப்படின்னா, அனைவரையும் எளிதில் நம்பும்போது துரோகம் இருக்கும். ஆவணங்களை படிக்காமல் ஒப்புதல் அளிக்கும்போது கொஞ்சம் பார்த்து யோசிக்கணும். புதிய தொழில் கூட்டாளிகளை முழுமையாக நம்பும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. குடும்பத்தில் யார் உறுதுணை, யார் சவால்? உறுதுணை அப்படின்னா உங்கள் எண்ணங்களை புரிந்து கொள்கிறவங்ககிட்ட உறுதுணையாக இருங்க. அவங்க தான் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதாவது அறிவுரை வழங்கும் மூத்தவர் இருக்காங்களே, கொஞ்சம் உங்களுக்கு அறிவுரைலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உறுதுணையாக அவங்க தான், எச்சரிக்கையாக அவங்க தான். உங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறவங்கிட்ட ரொம்ப எப்பயுமே உறுதுணையாக இருங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. சவால் அப்படின்னா உங்களோட வெற்றியை பார்த்து பொறாமைப்படுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சவால் தான். தவறான தகவல் கொடுப்பாங்க. உங்களோட நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களை நம்ப வச்சு உங்களை பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அவங்ககிட்ட ரொம்ப சவாலான ஒரு விஷயம் தான். அவங்ககிட்ட கொஞ்சம் எதிர்கொண்டு பார்த்துருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழில்னால் ஊடகம் செட் ஆகும். அப்படின்னா டிஜிட்டல் மீடியானால கொஞ்சமாவது நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு காலகட்டம் உருவாகும். அது நெட்டாக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஏதோ ஒன்று அந்த மாதிரி இந்த இதில் ஒரு டிஜிட்டல் மீடியாவில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பத்திரிக்கை, யூடியூப்பு, இந்த மாதிரி சமூக ஊடகத்துறை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், வணிகம், ஆசிரியர், வழக்கறிஞர், வங்கி, தகவல் தொழில்நுட்பம், ஐடி ஃபீல்டு, விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங்லாம் இருக்குல்ல, சேல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபீல்டு, மொழிபெயர்ப்பு, இந்த மாதிரி லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி விஷயம், சுற்றுலா, இந்த மாதிரி விஷயம், எழுத்து மற்றும் பதிப்பகம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயம், இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பரவாயில்லையாக இருக்குங்க. இனி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகுதுங்க. தொழில் மாற்றம் சாதகமாக அமையலாம். வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஆன்லைன் தொழிலில் முன்னேற்றம் உண்டுங்க. திறமையை வெளிப்படுத்த நல்ல காலம் உண்டாகுது. ஸோ திறமையை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல காலம் உண்டாகுதுங்க. செய்வினை பழிக்குமா அப்படின்னு கேட்டால், கந்திஷ்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால், பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி உங்களுடைய திறமையை பார்த்து சிலர் பொறாமப்படலாம். கந்திஷ்டி குறித்து பல குடும்பங்களில் நம்பிக்கைகள் இருக்குது. செய்வினை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இதற்கான அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க எப்போவுமே நல்ல விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஸ்டக்கான மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு பாருங்கள். என்ன சார் டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு, கந்திஷ்டியா அல்லது சேவனை யாராவது வச்சுருக்காங்களா, திடீர் படபடப்பு ஏற்பட்டிருக்கா, திடீர்னு உடல் இது விஷயம் பண்ணியிருக்கா, வண்டி வாகனங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க அளவுக்கு எதாவது பண்ணியிருக்கா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவும் படபடப்பாகவும் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனே செக் பண்ணிக்கோங்க. உங்களோட உடல் ரீதியான விஷயங்களாக இருந்தால் டாக்டர் செக் பண்ணுங்கள். மற்ற எந்த தகவல் அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, ஓவராலாக போயிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட
அல்லது இது மாதிரி செக் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இல்லை சார் யாரும் தெரியல அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க. பிரபல ஜோதிடருடைய நம்பர். 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பாங்க. 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். எல்லா வகையான விஷயத்துக்கும் அவர் வந்து பதில் சொல்லுவார். அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் வசியம், செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியே வரணும், இந்த மாதிரி எந்த தகவல்களாக இருந்தாலும், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவர் வந்து அத்தனைக்கு பதில் சொல்லுவார். இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும், இவங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு கூட என்ன பண்ணால் இது சரியாகும் அப்படிங்கிற உட்பட எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க. ரெகுலராக ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் அடுத்து இதை பண்ண போகிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்டு தான் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரொம்ப பிரபலமான விவிஐபிஸ் இப்போ சமூகத்தில் பெரிய அரசியல் பிரமுகர் உட்பட நிறைய ஆக்டர்ஸ் உட்பட அங்கே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி தான் பார்ப்பாங்க, அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் பார்ப்பாங்க. இல்லை சார் எனக்கு ஒன்றும் பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்குது. ஏன்னா பிரபலமான ஜோதிடர் நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஜோதிடம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா மன அமைதிக்காக நல்ல எண்ணங்கள் உண்டாக்குங்க, தியானம் பண்ணுங்கள், இறை நம்பிக்கை உருவாக்கிக்கோங்க, உதவியாக இருக்கும். நல்ல நேரம் எப்போது வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு இலக்கில் முழு கவனம் செலுத்தும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தேவையற்ற குழப்பத்தை தவிர்க்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. திட்டமிட்டு செயல்படும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. புதிய திறமைகளை வளர்த்து கொள்ளும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. இந்த நல்ல நேரங்கள்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும்ல. ஸோ எப்பயுமே ஒரு செக்கில் மாடு கட்டி செக்கு சுற்றினா அதையே சுற்றி இருக்கணும், அந்த மாதிரி இருக்காதிங்க. கடிவாளம் கட்டின குதிரையாக இருக்காதிங்க. எல்லா பக்கமும் பாருங்கள். வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்பட ஆரம்பிங்க. ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறதா தான். அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னா பச்சை, இளம் பச்சை, மஞ்சள், புதனோடு தொடர்புடைய நிறங்கள் தான் இதெல்லாம் சொல்லப்படுது. அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா 5, 6 இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இந்த எண்களை பயன்படுத்துங்க. இந்த எண்கள் எல்லாருக்கும் செட் ஆகுமான ஜோதிட ரீதியாக பார்த்து தான் செக் பண்ண முடியும். ஸோ சொல்கிற நம்பர்லாம் செட் ஆகுது அப்படின்னு எல்லாரும் பார்த்து அது இது பண்ணி வைக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது ஜோதிடரோட ஆலோசனை பெற்று நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. சாதகமான நாள் அப்படின்னா புதன்கிழமை உங்களுக்கு எப்பவுமே செட் ஆகும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை பற்றின சில தகவல் அப்படின்னா புரிதல் உள்ள துணையை விரும்புவாங்க. அதே போல் உரையாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி நீங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க முயற்சிப்பாங்க. மனம் திறந்து பேசினா உறவு வலுவாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயின். குடும்பத்துக்குள்ளே திருமணம் ஆணைகளுக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டாங்க, ரொம்ப நல்லது. அதே போல் உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டாங்க. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப அற்புதமான ஸ்தலம். அதே போல் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் திறமைகளை ஊக்குவிப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க, ஆர்வம் காட்டுவாங்க. வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயணங்கள் அதிகரிக்கலாம். வாகன ஆவணங்கள் சரிபார்ப்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீடு அல்லது நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. முதலீடு செய்வதற்கு முன்னாடி முழுமையாக ஆய்வு செய்யணும். ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். கூட்டு சொந்தம், இந்த கூட்டு சொத்து விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்லாயிருக்கு. புதிய தகவல்கள் கிடைக்குது. வேலை தொடர்பான நல்ல செய்திகள் வருது. பணத்தை பொறுத்த வரைக்கும் சிறிய வருமான வாய்ப்புகள் உருவாகுது. பெருசாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. தேவையற்ற செலவு வந்து தவிர்த்துக்கோங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. குடும்பத்தோடு திறந்த மனதோடு பேசுவீங்க. மனநிலையை பொறுத்த வரைக்கும் முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம். முக்கிய விஷயங்களில் எழுதி திட்டமிடுங்க. எல்லாம் எழுதி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டுங்க. கடன் பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே எழுதி வைங்க. என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணுங்கள். அதில் முதல் எந்த கடன் அடைக்கணுமோ அதை வந்து டக்குன்னு கிளியர் பண்ணுங்கள். இனி செய்ய வேண்டியது அப்படின்னா ஒரு இலக்கில் கவனம் செலுத்துங்க. ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலே மூவ் பண்ணுங்கள். புதிய திறமைகளை கற்றுக்கோங்க. உடல் நலத்தை கவனிங்க. சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகளை ஆலோசித்து எடுங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. செய்யக்கூடாதது அப்படின்னா ஒரே நேரத்தில் பல வேலைகளை தொடங்குவதை தவிர்த்துக்கோங்க. அனைவரையும் முழுமையாக நம்புறதை தவிர்த்துக்கோங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுவதை தவிர்த்துக்கோங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறது ரொம்ப தவிர்த்துக்கோங்க. உங்களோட பெரிய மைனஸே அதுதான். அதாவது ஒரு மெயினான மேட்டர் சொல்லணும் அப்படின்னா இந்த செய்யக்கூடாதுங்கிறதுல இதுதான் நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்ருக்கீங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகளை தொடங்குறது. டக்குன்னு எல்லாம் பண்ணலான்னு பண்ணுறீங்க. எல்லாமே அப்படி பெண்டிங்கில் நிற்கிது. அது டைமை பொறுத்து தான் செட் ஆகுங்க. அதேமாதிரி அனைவரையும் முழுமையாக நம்புறது. எல்லாரையும் நம்பாதீங்க. அது எந்த டைமில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுவது ரொம்ப தவிர்த்துக்கோங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. இதுதான் உங்களை தேவையில்லாமல் வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமை விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம். பெருமாள் தரிசனம் ரொம்ப 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 முக்கியம். மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. பச்சை நிற ஆடை தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதுங்க. பறவைகளுக்கு உணவு அளிக்கிறது ரொம்ப முக்கியம். தியானம் மற்றும் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க. மிதுன ராசியினுடைய வாழ்க்கை ரகசியம் அப்படின்னா உங்கள் அறிவும் பேச்சுத்திறனும் உங்கள் மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சரியான திசையில் பயன்படுத்தினா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அறிவால் உரையாடக்கூடிய
அறிவால் உயரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சால் மனிதர்களை மனதை வெல்லக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றங்களை வாய்ப்பாக மாற்றக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இலக்கில் உறுதியாக இருந்து உங்களது திறமையை தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிலையான வெற்றியை மற்றும் மனநிறைவு கிடைக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு செயல்படுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலங்க. நீங்கள் அதில் கொஞ்சம் சரி பார்த்து பண்ணீங்க அப்படின்னா போதும். மற்றபடிலாம் ஒன்றும் நீங்கள் ரொம்ப அழட்டிக்கலாம் தேவையில்லை. இந்த டைமில் நல்ல டைமாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கல அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் தான் பாட்டு. அதை ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கொண்டு போய் உங்களோட லோக்கலில் இருக்க ஜோதிடர்கிட்ட கொடுங்க. சரியாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லை சார் ஒன்றும் சரியாக சொல்லலை அப்படின்னா கீழே இருக்க நம்பரை பயன்படுத்துங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த பிறந்த தேதி, பிறந்த நேரம்லாம் சொல்லுங்கள். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களை இந்த நம்பரை அனுப்பி உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். அவர் 5 லாங்குவேஜ் ஜோதிடம் பார்ப்பார். A to Z கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுவார். ஸோ மற்றபடி எந்த தகவலாக இருந்தாலும் உடனே A to Z டக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அடுத்து 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் புதிய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தகவல்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா வெறும் தகவல்களாக மட்டும் எடுத்துக்காமல் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு 10 பேருக்காக அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு முடிஞ்ச ஒரு கப்பில் எடுத்துகிட்டு போங்க. ஒரு 10 பேருக்கு இல்லை ஒரு 5 பேருக்கு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கப்போ அந்த இலை கப்பெலாம் இருக்குல்ல அதில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுங்க. அதனால் ஒரு 10 பேர் வயிறு நம்பிச்சு இல்லை ஒரு டேஸ்ட்டால் ருசிச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை தானே. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுவதன் மூலமாகவே பல நன்மைகள் உண்டாகுது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.